எல்லாருக்கும் நேரம் எழுந்துட்டு ஒரு ஆடல் பாடி ஆராதனை செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பிரவேசிப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயர், எல்லா கரங்களை உயர்த்தி அசைத்து மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே இப்பொழுதும் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானம் பண்ணுவோம். இந்த நாட்கள் அதிகமாக தவ நாட்கள், ஜெப நாட்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாய் கவனம் செலுத்துகிற நாட்கள். ஆண்டவராகிய இயேசுவின் ஊழியத்தின் வெற்றி ரகசியம் என்ன என்றால், அவருடைய ஊழியத்தின் ஆரம்பம் ஜெபமாக இருந்தது. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை வாசித்து நீங்கள் பார்க்கும் பொழுது, அவர் ஊழியத்தின் ஆரம்பத்திலே அவர் ஜெபம் செய்தார் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். இந்த உலகத்தில் இயேசு செய்த ஊழிய நாட்கள் குறைந்த நாட்கள் தான். 40 நாட்கள் ஜெபம் செய்தார் என்று வாசித்து பார்க்கிறோம். 40 நாள் ஜெபம் செய்வது நோக்கம் ஒரு தேவமான் செய்வதாக சொல்கிறார். 40 மாத ஊழியத்திற்காக, எத்தனை மாதம் ஊழியமா? 40 மாத ஊழியம், 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். 40 மாத ஊழியத்திற்காக 40 நாட்கள் ஜெபம் செய்தார். ஒரு வெற்றி, ஒரு ஊழியத்தின் வெற்றி, ஒரு குடும்பத்தின் வெற்றி, ஒரு தொழிலின் வெற்றி, ஒரு நாட்டின் வெற்றி எதை சார்ந்திருக்கிறது என்றால் ஜெபத்தை சார்ந்திருக்கிறது. ஜெபமே ஜெயம். ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க ஜெபமே. நல்லா சொல்லுங்களேன் ஜெபமே. நல்லா சொல்லுங்க ஜெபமே. ஆமென். இதற்கு ரோல் மாடல் இயேசு தான். அவர் தான் ஜெபத்தின் நாயகர். அவர் எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி நான் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அதிகாலையிலே இருட்டோடே எழுந்து ஜெபம் செய்தார். லூக்கா 6:12 வாசித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவருடைய வெற்றியின் ரகசியம் எங்கே இருக்கிறது? ஜெபத்தில் இருக்கிறது. உலகத்திலே பிரசித்தி பெற்ற மாபெரும் சபையின் போதகர், 10 லட்சம் பேரை அங்கமாக கொண்ட சபையின் போதகர் டாக்டர் பால் யாங்கிச்சோட கேட்ட, ஐயா உலகத்திலே பெரிய சபை வச்சுருக்கீங்க, 10 லட்சம் பேர் உங்கள் சபைக்கு வர்றாங்க, எப்படி இந்த 10 லட்சம் பேரை உங்கள் சபைக்கு கொண்டு வந்தீங்க? அவருடைய ரகசியம் என்ன? வெற்றியின் காரணம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், the first reason for the success of my ministry is prayer. Number 2 is prayer. Number 3 is prayer. Number 4, 5, 6, the key is prayer. Prayer is the success in my ministry. என் ஊழியத்தினுடைய வெற்றி எதை சார்ந்திருக்கின்றால் ஜெபத்தை. ஜெபம் என்றால் என்ன? கேட்பது மட்டும் ஜெபம் அல்ல,
ஜெபம் என்பது அவரையே அறிவது. அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் அற்பமும் குப்பையுமா என்ற அவரே, ஐ வாண்ட் டு நோ ஹிம். அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ ஞானி, சர்வ வியாபி. அவரை போற்ற ஜெபத்திலே முதலாவது முன்னணியிலே நிற்க வேண்டியது, முதலாவது அவர் வாசலிலே துதியோடும் அவருடைய பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடும் அல்லேலூயா சொல்லுமா. ஜெபத்தில் முதலாவது வர வேண்டியது பிரைஸ் அண்ட் வர்ஷிப். அவர் துதிகளுக்கு பாத்திரர், அவரே எல்லா கணத்துக்கும் எல்லா மகிமைக்கு உடையவர். ஆமேன் சொல்லுவோமா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லுவார். தேவன் நம்மை ஏற்படுத்த பிரதானமான நோக்கம் இந்த ஜனத்தை, ஐ ஹேவ் அப்பாயிண்டட் திஸ் பீப்புள் டு டிக்ளேர் மை க்ளோரி. என் மகிமையை சொல்றதுக்கு, என் துதியை சொல்றதுக்கு, என்னை போற்றுவதற்கு, என்னை உயர்த்துவதற்கு, அதற்காகவே ஆண்டவர் நம்மை வைத்துக்கிறார். நம்முடைய ஜெபத்தில் முதலாவது வர வேண்டியது பிரைஸ். எல்லா கனமும் எல்லா மகிமையும் அவருக்கே. துதி, ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாட்களில் பார்த்தீங்கன்னா கால் இருந்த உடனே வேற ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஸ்தோத்திரத்தை காண எல்லாம் இப்போ ஆத்திரமாக தான் இருக்குது, எல்லாம் ஆத்திர அவசரமாக தான் இருக்கு. அந்த நாட்களில் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் ஏசுதேவ 5 மணிக்கெல்லாம் நினைச்சு ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் ஏசுதேவனை என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் 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 ஏசுதேவனை ஸ்தோத்தரிப்பேன் ஏசுதேவனை என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் நான், இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனை என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென் அல்லேலூயா. தாத்தா பாட்டி காலத்தில், அம்மா அப்பா காலத்தில் அந்த பாட்டு காலைல 4 மணிக்கெல்லாம் 5 மணிக்கு படிப்பாங்க. இன்னைக்கு எல்லாம் ஆத்திரம் அவசரம்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்க நம்ம காலம். இப்படியே போச்சுன்னா நம்ம காலமும் சீக்கிரம் போயிடும். அதனால ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கனம் மகிமை துதி அவருக்கு எப்போதும் ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ ஞானி, சர்வ வியாபி. ஆகவே வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவருக்கு துதி செலுத்துறதை எப்படி அந்த அன்பின் சீசனாய் யோவான் சொல்ல வந்த 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்து 4ஆம் அதிகாரத்தில் அதிகாரம் 4:8 வாசித்து பாருங்க. 8லிருந்து நீங்க 11 வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. அங்க சேனைகளின் கர்த்தர் எப்படிப்பட்டவர்கள்? ஓய்வில்லாமல் ராத்திரி பகல், வேற வேலையே கிடையாதா அப்படின்னு கேட்பாங்க. காலையிலும் போற, மத்தியானம் போற, ராத்திரி போற, உனக்கு வேற வேலையே கிடையாதா? ஒரு முறை மூடி பிரசங்கியாற்ற ஒரு விமானத்தில் வந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் உள்ளவருக்கு சுவிசேஷம் சொன்னாரா, மைண்ட் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னாரா. திஸ் இஸ் மை பிஸ்னஸ்னாரா. உன் வேலை எப்பா பாருப்பா, என் வேலை தான்ப்பா இதுன்னு சொன்னாராம். இப்போ நம்ம வேலை என்ன சொல்லுங்க? எப்போதும் கனெக்ஷன் அவரோட இருக்கணும். 24 மணி நேரமும் அங்கே 24 மணி நேரமும் ஆண்டோடைய சமூகத்தில். ஏன் 24 மணி நேரம்? ஜிஹெச் 24 மணி நேரம் திறந்துருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் 24 hours ஓப்பன். ஃபயர் டிபார்ட்மெண்ட் 24 மணி நேரம் ஓப்பன். ஏன் சர்ச்சு ஏன் 24 மணி நேரம் திறக்கக்கூடாது? கரங்களை தட்டி வெல்கம் ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப் அஸ். We want to pray 24 hours.
ஆமென், ஆமென், அல்லேலூயா. 24 hours ஜெபம் பண்ணால் அங்கே முடியாத கேஸெல்லாம் இங்கே வந்துடும். அல்லேலூயா. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தீர்க்காத பிரச்சனைலாம் இங்கே வந்துடும். அல்லேலூயா சொல்லுமா? ஆமென். ஆண்டவருடைய சித்தம் திட்டம் இப்படி சித்தம் பரமண்டலே செய்யப்படுவது போல பூமண்டலம் செய்யப்படுது. பரமண்டலத்தில் எப்போதும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் 24 மணி நேரம் அங்கே ஜெபம் நடக்கு, 24 மணி நேரம் ஆராதனை நடக்கு. அப்போ அண்ணா உங்கள் சித்தம் பரமண்டலே செய்யப்படுவது போல பூமண்டலே செய்யப்படுவதாக, அது விண்ணிலே செய்யப்படுவது போல மண்ணிலே செய்யப்படுவதாக. எந்த மண்ணில்? இந்த மண்ணில்ன்னு சொல்லுங்க. எந்த மண்ணில்? ஆமென். ஆதாம்னால என்ன அர்த்தம்? ஆதாம்னு என்ன அர்த்தம்? அப்புறம் ஏவல் என்ன அர்த்தம்? இந்த மண்ணில் இருந்து அந்த மண் வந்துச்சு. ஆமென். அந்த உம்முடைய சித்தம் அது பரமண்ணிலே செய்யப்படுவது போல பூமண்ணிலே செய்ய, அது வெண்ணிலே செய்யப்படுவது மண்ணில், இந்த மண்ணில் செய்யுங்க ஆண்டவரே. ராத்திரி பகலா 24 மூப்பர்களும் ராத்திரி பகலாக கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். அந்த ஆராதனை எங்களுக்கு தாங்க. 100 மணி நேரம் ஜெபம், 24 மணி நேரம் ஜெபம். எதுக்கு? ஆண்டவருடைய பிரசன்னத்தை இந்த பூமியில் நம்ம பார்க்கணும், வல்லமை நம்ம பார்க்கணும், அவருடைய மகிமையை பார்க்கணும், அவருடைய ராஜ்யம் கட்டப்படணும். ஆகவே அவருடைய நாமம் சூரியன் உதிக்கிற திசை துவங்கி அஸ்தமிக்கிற திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நாட் only 24 hours from the east to west, from north to south, எல்லா பக்கங்களையும் ஆண்டவருடைய நாமம். உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும், பாடுவோம் அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. 9ஆம் வசனம். அங்கு 24 மணி நேரமும் ராத்திரியும் பகலும் ஓயாமல் அவர்கள் ஆண்டவரை பணிந்து கொள்வோம். 8ஆம் வசனம் பார்த்தோம். 9ஆம் வசனம் பாருங்க. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது, அந்த ஜீவன்கள், அது சிங்க முகம், அது காளை முகம், மனுஷ முகம், கழுகு முகம், ஆகவே பலதரப்பட்டதான ஜீவன்களும் எல்லா ஜீவன்களும் அவரை என்ன செய்த? உயிரோடு இருக்கிறவருக்கு எல்லா ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையை செலுத்தும்படியாக அவர்கள் 24 மூப்பரோடு சேர்ந்து 24 மூப்பர்களும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக என்ன செய்தாங்க? வணக்கமாய் விழுந்து. ஆண்டவர் எப்படி பணிந்து கொள்றாங்க? வணக்கமாய் விழுந்து, ப்ரோஸ்ட்ரேட் சொல்லுவாங்க. சர்வாங்க தகன பலி, பலிகளிலே மிகவும் பிரதான மாதிரி சர்வ அங்கத்தையும் ஆண்டவருக்கு கொடுக்கிறது. அநேகருடைய பாதத்தில் விழுந்தாங்கன்னு இருக்கு. இங்கு எப்படிப்பட்டதான ஆராதனை நடக்க? ராத்திரி பகலாக தேவதூதர்கள் அவரை ராத்திரியும் பகலும் போற்றி புகழ்ந்து அவருக்கு கனத்தையும் மகிமை செலுத்தினாங்க. அடுத்த குரூப் 24 மூப்பர்கள் சொன்னா, அது பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கும் அந்த 12 கோத்திரமும் புதிய ஏற்பாடு 12 சீசர்களுக்கும் அடையாளம்னு சொல்றாங்க. ஆகவே பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்களும் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பதாக விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை என்ன செய்து கொண்டார்கள்? தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை எல்லாவற்றையும் எடுத்து அவருக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீ மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீர் ஒருவரே பாத்திரராய் இருக்கிறீர். கனத்துக்கு உரியவர், மகிமைக்கு உரியவர், துதிகளுக்கு பாத்திரர், எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் தகுதியான. கரங்களை தட்டி கர்த்தர் அல்லேலூயா. You are the one who is worthy of praises. நீங்க தான் எங்க கனத்துக்கும் எங்க மகிமைக்கு எங்க துதிகளுக்கு. No one is worthy of it. You are the one who is worthy of our praises. I want to give you glory, honor your name. சில சமயம் honor கோட்ல பயன்படுத்த your honor மாங்க. ஆனால் எல்லா ஆனருக்கும் தகுதியுடையவர். You are our honor. ஆகவே அவருக்கு ஆனர் கொடுப்பதற்கு என்ன செய்தான்னு பண்ண? 24 மூப்பர்களும் எப்படி அவர்களை ஆனர் பண்றான்னு கேட்டீங்கன்னா, தங்களுடைய கிரீடங்களை என்ன செய்தான்? கலத்துறான். ஆண்டோடைய சமூகத்தில் வரும்போது நீங்க பெரிய பெரிய அதிகாரியா பல IAS இருக்கலாம், IFS இருக்கலாம், அல்லது பிரசிடென்டா இருக்கலாம், பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், எவரா இருந்தாலும்
ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது, பிகாஸ் he is the king of kings, he is the lord of lord, சர்வஞானி, சர்வவியாபி, அவரே என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர். we are limited, he is not limited. சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறதுக்கு முன்பாக தங்களுடைய கிரீடங்களை கலத்தினார்கள். தன்னுடைய மேன்மையும் மகிமையும் கலத்தி அவருடைய பாதத்தில் வச்சு, யூ ஆர் த ஒன், யூ ஆர் த ஒன், யூ ஆர் த worthy of our praises, you are worthy of our honor, you are worthy of our glory. we are ordinary people. நாம யாரு? மனுஷர்கள். நம்ம பற்றி ஏசாயா சொல்றாரு. ஏசாயா ஆண்டவருடைய தரிசனத்தை பார்த்தோம், ஐயோ நான் அதமானேன், நான் மோசமான ஆளுன்னு சொல்றாரு. அதை விட சூப்பரா இதே ஏசாயா 64:6 சொல்றாரு, நாங்கெல்லாம் யாருன்னு சொல்றாரு. ஏசாயா, the book of Isaiah chapter 64 verse 6 says, நாங்கள் அனைவரும், எல்லாம் சொல்லுங்க, நாம யாருன்னு சொல்றோம்? எல்லாம் நாங்க எல்லாரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். தீட்டானவர்கள், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாம எப்போதுமே நம்மளை பிரைஸ் பண்ணுவோம். ஆண்டவரை பிரைஸ் பண்றது போல நம்மளை தான் பிரைஸ் பண்ணுவோம். நான் யார் தெரியுமா? நான் இவ்வளோ படிச்சிருக்கேன்னு தெரியுமா? நான் நேற்று இந்தியாவிலே அதிகமாக படித்த ஒரு ஆளை பற்றி வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். அவர் 220 டிகிரி வாங்கியிருக்காராம். எத்தனை டிகிரியா? 220 டிகிரி. எத்தனை லாங்குவேஜ் படிச்சிருப்பார் அவர்? ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், எம்பிபிஎஸ், எம்பிஏ, எத்தனையோ டிகிரி. அவர் தான் டாப் இன் இந்தியா. 220 டிகிரி வாங்கியிருக்கார். ஆனாலும் அவரும் மனுஷன்தான். இஸ் நாட் காட். நாங்கள் எல்லாரும் எவ்வளோ படிச்சிருந்தாலும், மோசே பெரிய படித்த ஆள் தான், ஆனால் கடைசியில் அவரும் தீட்டானவரை மாறிட்டார். எத்தனை டிகிரி இருந்தாலும் கடைசியில் அவர் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று ஒரு ஆளை போய் காலி பண்ணிட்டார். திருநெல்வேலி ஃபேமஸ் எதுக்கு? அல்வாவுக்கு. ஒரு மனுஷனுடைய இதயத்தில் இந்த பொல்லாத புறப்பட்டு வந்தோம், தீட்டுப்படுத்துது, கொலை பாதகங்கள். இதெல்லாம் நாங்கள்லாம் தீட்டானவர்கள். எங்கள் நீதியெல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. நாங்களெல்லாம் ஒரு இலையை போல் இருக்கிறோம். இலை உதிரும், பூ உதிரும், புல் உலரும். தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கு நல்லது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு எங்களால் முடியாது. பட் He can change our life, our community, our people. He can change the situation. He can change the atmosphere. நீங்கள் மாற்ற முடியும் ஆண்டவரே, உங்களால் தான் முடியும். தீட்டானவர்களாக இருந்த எங்களை, அழுக்காக இருக்கிற எங்களை, பாவத்தில் சாபத்தில் மூழ்கிக்கிற எங்களை, மரணத்தில் மூழ்கி இருக்கிற எங்களை நீங்கள் தூக்கி விடுறது பயங்கரமான கூலி, உண்மையான செய்திகள் தூக்கி விடுற தெய்வம். உங்களுக்கு முன்னால் நாங்கள் நிற்கிறதுக்கு தகுதி கிடையாது, பாத்திரவான் கிடையாது. யூ ஆர் அ ஹோலி காட், பட் வி ஆர் நாட் ஹோலி. வி சரண்டர் அவர் லைஃப். எங்களை அர்ப்பணிக்கணும் ஆண்டவரே. நீங்கள் தான் உயரணும். ஆண்டவருடைய கருத்தில் விழும்போது தங்களுடைய கிரீடங்களை கலத்தி என்ன செய்தார் என்று கேட்டால், அவள் சிங்காசனத்துக்கு முன்பதாக வைத்து அவள் சொன்ன ஒரு வார்த்தை 11:4 சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறீர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாய் கர்த்தர். நீங்க தான் சர்வஞானி, சர்வவியாபி, சர்வவல்லவர். நீ சீக்கிரம் வரப்போறீங்க. இதோ பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தமாகிற இன்னும் அசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாக வருகிற அவனவனுக்கு நான் அளிக்கும் பல என்னோட கூட இருக்கிறது. ஜெபத்துக்கு முன்னுரிமை கொடுத்தார் ஆண்டவர். ஜெபத்தில் வர வேண்டியது ப்ரைஸஸ், ஜெபத்தில் வர வேண்டியது பெட்டிஷன், ஜெபத்தில் வர வேண்டியது இன்டர்செஷன், ஜெபத்தில் வர வேண்டியது ஹியூமிலிட்டி, ஜெபத்தில் வேண்டியது கன்ஃபெஷன். நிறைய அப்படி சொல்லிகிட்டே போகலாம். அதுக்கு 100 மணி நேரம் 100 நாளானாலும் பேசிகிட்டே போகலாம். ஆகவே எல்லாவற்றையும் மேலாத above all intimacy with God. அவரோடு பேசுவோம், அவரோடு இருப்போம். above all let us be like Jesus. அவரை போல மாற கர்த்தர் கிருபை செய்வார். that is prayer. ஆண்டு 3 வரையும் மலை கூட்டு போறார் 17ஆம் மத்தையில். அங்கே போன உடனே மறுரூபமாறாங்க. We want to see such an experience, preparation
purification, then there will be a transformation. God wants to prepare us through our prayers. God wants to prepare us through the power of the Holy Spirit. God wants to make us be like Him. அவரை போல மாற்றுகிறார். So Jesus fasted and prayed and preached the word of God. The word of God is full of anointing. Before he was preaching the word of God, he said, God has ordained me to preach the word of God. அதுக்குரிய வேர்ட் ஆஃப் காடை பிரசங்கம் பண்ணனா அதுக்குரிய அனாயிண்டிங் இல்லாமல் பிரசங்கம் பண்ணால் அது பிரசங்கமாக இருக்காது. பிகாஸ் த வேர்ட் ஹஸ் பவர், காட் ஹஸ் பவர். அந்த தேவ வல்லமை வரணும்னா அதுக்குன்னு காத்திருந்து 40 நாள் ஜெபம் பண்ணி பிரசங்கம் பண்ணும்போது தட் வாஸ் ஃப்ரூட்ஃபுல். அதை பலனை கொண்டு வந்து மன திரும்பலை பற்றி பிரசங்கம் மன திரும்பினாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்நானம் பெற்றாங்க. எவ்ரிபடி ஆல் ஆஃப் தம் ஆர் ஹீல்டு. எல்லாரும் சவிக்க மாட்டாங்க. ஸோ ஹி fasted, he prayed and fasted and preached and from the healing and practiced it. Miracle took place. Jesus changed the atmosphere. அதுதான் இன்னைக்கு இந்த கடைசி நாட்களில் செய்ய விரும்புகிறார். அவருடைய கீர்த்தி தேசமெங்கும் பரவிற்று. இந்த நாட்கள்லையும் அந்த ஆண்டவர் நம்மையும் பயன்படுத்த இந்த மகத்தான காரியத்தை செய்ததுக்கு அவர் ஜெபம் பண்ணி பிரசங்கம் பண்ணி கிராமங்கள் தோறும் பட்டணத்தை சுற்றி திறந்து ஜனங்களுக்கு இருந்த எல்லா வியாதியும் சுத்தமாக்கி நாமத்தை மையப்படுத்தினார். அந்த பணியை தொடர்ந்து செய்ய அவர் சிசிலை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கலாக, ஃபாலோ மீ, ஐ வில் மேக் யூ. He is the maker. We are the breaker. We are the breakers. He is the maker. நாம் எத்தனையோ காரியத்தை உடைச்சி போட்டுறோம், எத்தனையோ காரியத்தில் ஆண்டவருக்கு பிரியமெல்லாம் போயிடுறோம். But when we follow Jesus, He is the maker. Follow me, I will make you. என்னால் முடியாது, என் தேவனால் முடியும். Amen. Hallelujah. I am a human being. I cannot do everything. But you are my Lord. You are my Savior. You are my Redeemer. You are my Master. You are my Redeemer. Everything. நீங்கள் உங்களால் முடியும் ஆண்டவரே. I surrender. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை மாற்றி வைப்பார். I surrender all. I surrender all to Thee, my blessed Savior. எல்லாரும் I surrender. எல்லாரும் ஜெபிக்கலாம். I surrender.
எங்களை உங்களைப் போல மாற்றுங்க. ஜெபத்திலே அதிகமாய் உங்களைப் போல, உங்கள் பாதத்தில் அமர்ந்திருப்பது உங்களைப் போல, உங்கள் வசனத்துக்கு காத்திருப்பது உண்மை போல, நீர் எங்களோடு இருப்பதை நாங்கள் உணர கிருபை தாரும். எங்கள் மூலமாய் முடி நாம் மையப்பட செய்கிறோம். எங்களையும் பயன்படுத்த அர்ப்பணிக்கிறோம். அதிகமாய் தேவப்பிரசன்ன ராத்திரி பகலும் இரவு பகலாக கணத்துக்குரியவர், மகிமைக்குரியவர், துதிகளுக்கு பாத்திரர் என்று சொல்லி ராத்திரி பகலாக 24 மூப்பர்கள் தங்களுடைய கிரீடங்களை கலத்தி உங்களுடைய பாதத்தை விழுந்து உமக்கு ஆராதனை செய்தார். உமக்கு ஆராதனை. உங்கள் பாதத்தில் அமர்ந்து உங்களுடைய வார்த்தைகளை பெற்று, தரிசனங்களை பெற்று, கிருபைகளை பெற்று, பலத்தை பெற்று, அபிஷேகத்தை பெற்று அநேக மக்களுடைய அன்பை கொண்டு செல்ல கிருபை தாரும். நன்மை செய்கிறவராக சுற்றித்தது போல நாங்களும் நன்மை செய்கிற சுழித்து கிருபை தாரும். தாராள பங்கு பெற்ற எல்லாரையும் ஆசை இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சீசம் வருவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நாம் அனைவருக்கும் இருப்பதாக.